பள்ளி மாணவிகள் கருவுற்றால் ரஷ்யா கொடுக்கும் பரிசு தொகை எவ்வளவுன்னு தெரியுமா? உலகில் பொருளாதார ரீதியாக நன்கு வளர்ந்த நாடுகள் கூட தங்கள் நாட்டின் குறைவான மக்கள் தொகை காரணமா மக்கள் தொகையை விரிவுபடுத்த மக்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த நாடுகளுள் இரண்டாம் உலக போர் முதல் தற்போது வரை பல போர்களினால் ராணுவ வீரர்கள் உட்பட பல லட்சம் மக்களை இழந்து கொண்டிருக்கும் ரஷ்யாவும் ஒன்று. எண்ணிக்கையில் ஆண்களை விட பெண்களை அதிகம் கொண்டிருக்கும் ரஷ்யாவில் தற்போது 14 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழுறாங்க. கடந்த சில வருடங்களாக ரஷ்யாவில் குழந்தை பிறக்கும் விகிதமும் குறைந்து கொண்டே வருகின்றது. அதனால் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு ரஷ்யா கொடுக்கும் ஊக்கத்தொகைகளில் முதல் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 7,56,000 ரூபாயும் மற்றும் இரண்டாவது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு 9,98,400 ரூபாய் என ஊக்கத்தொகையை சற்று உயர்த்தியுள்ளது. சமீபத்தில் பள்ளி மாணவிகள் ஒருவேளை கருவுற்று மருத்துவமனைகளில் அதை பதிவு செய்து குழந்தை பெற்றால் அவர்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 1,11,675 ரூபாய் கொடுக்கப்படும் என்று ரஷ்யாவின் 10 மிக முக்கிய நகரங்களில் அறிவிக்கப்பட்டது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் மிகவும் விமர்சனத்துக்குள்ளானது. மேலும் இதற்கு ரஷ்யாவில் 43% மக்கள் ஆதரவும் மற்றும் 40% மக்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் நோக்கம் மக்கள் தொகையை அதிகப்படுத்துவதுதான். ஆனால் ரஷ்யா ஒருபோதும் பள்ளி மாணவிகள் குழந்தை பெற்றுக்கொள்வதை ஊக்குவித்ததும் கிடையாது. அதற்கு ரஷ்யா ஆதரவு கொடுத்ததும் கிடையாது. ஒருவேளை பள்ளி மாணவிகள் கருவுற்று குழந்தை பெற்றால் தாய் மற்றும் குழந்தையின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ரஷ்யா இந்த ஊக்கத்தொகையை கொடுப்பதாக ஒரு சில நகரங்களில் அறிவித்ததை தவிர பள்ளி மாணவிகள் கட்டாயம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரஷ்யா ஒருபோதும் கட்டாயப்படுத்தியதில்லை.